நம்ம உடம்புல 10 வாயுக்கள் தான் இருக்கு. அந்த வாயு தான் இந்த உடம்பை இயக்குது. சரி, அப்புறம் அதையும் 5ஆ பிரிச்சா இதையும் 5ஆ பிரிச்சான்னா ஒன்று கிரியாசக்தி, ஒன்று ஞானசக்தி. இப்போ கண்ணினாலே பார்க்கின்ற காட்சி இருக்குல்ல, மூக்கினாலே நுகருகிற வாசனை இருக்குல்ல, நாக்கினாலே ருசிக்கிற ருசி இருக்குல்ல, மெய்யினாலே தீண்டப்படுகிற சூடு குளிர்ச்சி, இது எல்லாத்தையும் நமக்கு ஞான சக்தியா உணர்த்துறது இந்த மகாபஞ்ச பிராணன். அந்த பிராணன் வெளியில போயிடுதுன்னா எதுவுமே கண்ணில் காட்சி வராது. அப்போ எல்லா விஷயமும் என்னது? இந்த 5. இந்த 5ம் ஞானமயமா இருக்கிறது. அதுக்கு அடுத்து கிரியாமயம். கிரியாமயம்னா என்ன அப்படின்னா, இந்த உடலை செயலாக்குவது. நான் இப்போ கையை ஆட்டி ஆட்டி பேசுகிறேன் பாருங்க, அந்த காற்று மேலேயும் போயிட்டு வரும்போ அது பேலன்ஸ் இல்லைன்னா நம்ம இப்போ கையெல்லாம் ஆட்ட முடியாது. புதன்கிழமை இரவு மலேசிய நேரம் 9 மணிக்கும் இந்திய நேரம் மாலை 6:30 மணிக்கும் தச வாயுக்களை பற்றி பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்கிறது. நோட்டு பேனா எடுத்து வந்து தெளிவாக எழுதி கொள்ளுங்கள். அந்த தசை வாயுக்களையும் நாம் எப்படி இயக்குவது, மேலும் எந்த முத்திரையை செய்தால் தசவாயுக்களுக்கு சிறப்பான ஒரு முத்திரையாக இருக்கும், நம் உடலை ஆரோக்கியமாக உற்சாகமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் எந்த முத்திரையை பயன்படுத்த வேண்டும், சிறப்பு வகுப்பில் நாம சந்திக்கலாம். அனைவரும் மாறுங்கள். வாழ்த்துக்கள் சகோதர சகோதரிகளே. நன்றி, மிக்க மகிழ்ச்சி. குருவே சரணம். குருவின் திருவிடைகளே சரணம்.